விதமாக பிரச்சனை வரும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். யாருமே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் கூட இருந்தாலும் இருக்க மாட்டாங்க, துணை நிற்கவே மாட்டாங்க. தினந்தோறும் அங்க பார்க்காதீங்க, இங்க பாருங்க. அல்லேலூயா. தினந்தோறும் பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஒரு நாள் என் உள்ள ரொம்ப சோர்ந்து போச்சு. ஒரு சில சத்தமெல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே மனசு பாரமா இருக்கும், ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஒரு சில சத்தம்லாம் பாருங்க, நமக்கு வெறுப்பா இருக்கும், அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும், ரொம்ப வேதனையை கொடுக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை பார்க்காத, நீ எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, என்னை உயர்த்த ஆரம்பி, நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர், இயேசுவே நீங்க போதுமானவர், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண. எத்தனை பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஓடியே போயிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததை சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்ததை சொல்றேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா போதும், தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை வல்ல கிருபையா மாறும், அந்த கிருபை நல்ல கிருபையா மாறும், அந்த கிருபை மாறாத கிருபையா மாறும், அந்த கிருபை பலப்படுத்துகிற கிருபையா மாறும், அந்த கிருபை தாங்குற கிருபையா மாறும், அந்த கிருபை உங்களை நிற்க வைக்கிற கிருபையா மாறும். ஹல்லேலூயா. நல்ல 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. ஒரு பலன் உங்களை ஆளுகை செய்யும். ஓ நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். மனுஷ முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், உங்க உள்ளத்திலிருந்து கர்த்தரை துதிக்கணும், மனதார ஸ்தோத்திரம் பண்ணணும். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆராதிப்பீங்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்க கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார்.